ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். உண்மையான குரு. கேட்பவர்: முன்பு ஒரு நாள் உங்களுடைய மெய்யறிதலின் ஆணிவேராக உங்கள் குருவின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை இருந்தது என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் முன்பே தீர்க்கமான மெய்மை என்றும் மேற்கொண்டு எதுவும் செய்ய தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். நீங்கள் அவரை நம்பி சிரமப்படாமல் அதை அத்தோடு விட்டுவிட்டீர்கள். இப்போது என் கேள்வி: உங்கள் குருவின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் மெய்யறிந்திருக்க முடியுமா? உங்கள் மனம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் என்னவோ அதுதான். உங்களுடைய சந்தேகம் குருவின் வார்த்தைகள் செயல் புரிவதை தடுத்து அவற்றை செயலற்று போக செய்திருக்குமா? மகாராஜ், நீயே சொல்லிவிட்டாய் அவை செயலற்று போயிருக்கும் என்று. ஆனால் அவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே செயலற்று போயிருக்கும். கேட்பவர்: குருவின் வார்த்தைகளில் இருக்கும் சக்தி அல்லது ஆற்றல் என்ன ஆகியிருக்கும்? மகாராஜ், அது உள்ளார்ந்து வெளிப்படாததாக இருக்கும். ஆனால் முழு கேள்வியும் ஒரு தவறான புரிதலை அடிப்படையாக கொண்டுள்ளது. குரு சிஷ்யர் அவர்களுக்கிடையேயான அன்பு மற்றும் நம்பிக்கை ஆகிய அனைத்தும் ஒரே நிஜம், பல தனித்தனியான நிஜங்கள் அல்ல. ஒவ்வொன்றும் மற்றொன்றின் ஒரு பகுதி. அன்பும் நம்பிக்கையும் இல்லாமல் குருவோ சிஷ்யரோ அவர்களுக்கிடையே உறவோ இருக்க முடியாது. அது மின்சார விளக்கை எரிய செய்ய ஒரு மின் மாற்றியை அழுத்துவது போல. விளக்கு, மின்னோட்ட சுற்று, மின் மாற்றி, மின் ஊக்கி, மின் கடத்தும் பாதைகள், மின் தேக்கி ஆகிய அனைத்தும் சேர்ந்த ஒற்றை ஒரு அசைவு. அவை மனதை பொறுத்தவை மட்டுமே. சாத்வீகமும் ஒரு குணமே. கேட்பவர்: அப்படியானால் எது மெய்? மகாராஜ், யார் மனதை மெய்யறிந்ததாகவும் அறியாததாகவும் அறிகிறார்களோ, யார் அறியாமையையும் அறிவையும் மனதின் நிலைகளாக அறிகிறார்களோ அவர் மெய்யறிந்தவர். உன்னிடம் வைரங்களை கற்களோடு கலந்து கொடுத்தால் நீ வைரங்களை காண மாட்டாய் அல்லது அவற்றை கண்டுபிடிப்பாய். பார்ப்பதுதான் முக்கியம். பார்க்கும் சக்தி இல்லாவிட்டால் கற்களின் கருமையும் வைரங்களின் அழகும் எங்கே இருக்கும்? அறியப்பட்டது என்பது ஒரு வடிவத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அறிவு என்பது ஒரு பெயரை தவிர வேறொன்றும் இல்லை. அறிபவர் மனதின் ஒரு நிலையை தவிர வேறொன்றும் இல்லை. மெய்மை அப்பால் உள்ளது. கேட்பவர்: கண்டிப்பாக பொருட்களை பற்றிய புறவயப்பட்ட அறிவு மற்றும் கருத்துக்களும் சுயமறிதலும் ஒன்றே அல்ல. ஒன்றிற்கு மூளை தேவை, மற்றொன்றிற்கு தேவையில்லை. மகாராஜ், கலந்துரையாடலுக்காக நீ வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தி அவற்றிற்கு அர்த்தத்தை தரலாம். ஆனால் நிஜம் என்னவென்றால் எல்லா அறிவும் அறியாமையின் ஒரு வடிவமே. மிக துல்லியமான வரைபடமும் காகிதம் மட்டும்தான். எல்லா அறிவும் ஞாபகத்தில்தான் உள்ளது. அது ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் மட்டுமே. மெய்மையோ அறிபவர் மற்றும் அறிந்தது ஆகிய இருமை தன்மைக்கு அப்பாற்பட்டது. கேட்பவர்: அப்படியானால் மெய்மை எதனால் அறியப்படுகிறது? மகாராஜ், உன் மொழி எவ்வளவு தவறாக வழிநடத்துகிறது பார். மெய்மையும் கூட அறிவால் அணுகக்கூடியது என்று நீ உணர்வென்றி கருதி கொள்கிறாய். பிறகு நீ மெய்மைக்கு அப்பால் ஒரு மெய்யறிந்தவரை கொண்டு வருகிறாய். மெய்மையின் இருத்தலுக்கு அதை அறிய வேண்டியதில்லை என்று புரிந்து கொள். அறியாமையும் அறிவும் மனதில்தான் உள்ளன, மெய்மையில் அல்ல. கேட்பவர்: மெய்மையை பற்றிய அறிவு என்பது இல்லை என்றால் நான் எப்படி மெய்மையை அடைவது? மகாராஜ், உன்னிடம் முன்பே உள்ளதை நீ அடைய வேண்டியதில்லை. நீ அடைதல் என்பதே அதை தவறவிட செய்துவிடும். நீ அதை காணவில்லை என்னும் கருத்தை விட்டுவிடு. பிரத்யட்சமான ஞானத்தின் குவி மையத்திற்குள் மனதாலான அனைத்தையும் நீக்குவதன் மூலமாக இங்கேயே இப்போதே அதை வரவிடு. கேட்பவர்: போகக்கூடிய எல்லாமும் போனால் என்ன மிஞ்சும்? மகாராஜ், ஒன்றுமில்லாத தன்மை மிஞ்சுகிறது. தூய விழிப்புணர்வு மிஞ்சுகிறது. விழிப்புணர்வுள்ள இருத்தலின் தூய ஒளி மிஞ்சுகிறது. ஒரு அறையில் உள்ள எல்லா தட்டுமுட்டு சாமான்களையும் நீக்கிவிட்டால் அந்த அறைக்குள் என்ன இருக்கும் என்று கேட்பதை போன்று இது இருக்கிறது. நன்கு உபயோகப்படுத்தக்கூடிய அறை மிஞ்சும். சுவர்களும் கூட இடிக்கப்பட்டு விட்டால் இடம், வெளி மிஞ்சும். இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பால் இங்கேயே இப்போதே உள்ள மெய்மை இருக்கும். கேட்பவர்: சாட்சி மிஞ்சாதா? மகாராஜ்,
விழிப்புணர்வு இருக்கும் வரை அதன் சாட்சியும் அங்கு இருக்கும். இரண்டும் ஒன்றாகவே தோன்றி மறைகின்றன. கேட்பவர், சாட்சியும் கன நேரத்தியதாக இருந்தால் அதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? மகாராஜ், உணர்ந்தறியப்படுவதன் தாக்கத்தை தாண்டவும் உணர்ந்தறியப்படுவதுதான் மட்டும்தான் உண்மையானது என்னும் பிரம்மையை உடைக்கவும். கேட்பவர், உணர்ந்தறிதல் முதன்மையானது, சாட்சி இரண்டாம் பட்சம். மகாராஜ், இதுதான் முக்கியமானது. புற உலகம் மட்டுமே உண்மையானது என்று நீ நினைக்கும் வரை நீ அதன் அடிமை. நீ அதிலிருந்து விடுபட உன் கவனம் சாட்சியாகிய நான் என்னும் உணர்வின் மேல் திருப்பப்பட வேண்டும். உண்மையில் அறிபவரும் அறியப்பட்டதும் இரண்டல்ல, ஒன்றுதான். ஆனால் அறியப்பட்டதன் தாக்கத்தை குறைக்க அறிபவரை முன்னிறுத்த வேண்டும். இரண்டுமே முதன்மையானவை அல்ல. இரண்டுமே ஞாபகத்தில் ஏற்படும் விவரிக்க முடியாத, எப்போதும் புதியதாக, எப்போதும் இப்போதே இருக்கிற, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, மனதை விட வேகமானதாக அனுபவங்களின் பிரதிபலிப்பு. கேட்பவர், ஐயா, நான் ஒரு பணிவான விடுதலையை தேடி ஒரு குருவிலிருந்து மற்றொரு குருவிடம் அழையும் ஆன்ம சாதகன். என் மனம் நோயுற்றது. அது ஆசைகளால் எரிந்து கொண்டும் அச்சங்களால் உறைந்தும் உள்ளது. என் வாழ்நாட்கள் வலியினால் சிவந்தும் சலிப்பினால் நரைத்தும் வேகமாக கடந்து போகின்றன. என் வயது அதிகமாகிக் கொண்டே போகிறது. என் ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வருகிறது. என் எதிர்காலம் இருண்டும் அச்சுறுத்துவதாகவும் இருக்கிறது. இதே நிலையில் சென்றால் நான் துக்கத்தில் வாழ்ந்து மனக்கசப்போடுதான் இறப்பேன். எனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது மிகவும் தாமதமாக உங்களிடம் வந்துள்ளேனா? மகாராஜ், உன்னிடம் எதுவுமே தவறல்ல. ஆனால் உன்னை பற்றி நீ கொண்டுள்ள கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை. ஆசைப்படுவது, அச்சப்படுவது, துன்பப்படுவது நீ அல்ல. சூழ்நிலைகளாலும் தாக்கங்களாலும் அடித்தளமிடப்பட்ட உடலின் மேல் கட்டப்பட்டுள்ள நபர்தான் துன்பப்படுவது. நீ அல்ல அந்த நபர். இது உன் மனதில் தெளிவாக நிறுவப்பட்டு அதை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. சாதாரணமாக இதற்கு நீண்ட சாதனாவும் வருடக்கணக்கான தீவிரமான ஒழுங்கும் தியானமும் தேவை. கேட்பவர், என் மனம் பலமில்லாமலும் சஞ்சலத்துடனும் இருக்கிறது. சாதனாவிற்கான பலமோ தாக்குப்பிடிக்கும் தன்மையையோ எனக்கு கிடையாது. என் நிலைமை மிகவும் நம்பிக்கையற்றது. மகாராஜ், உன் நிலைமைதான் ஒரு வகையில் நம்பிக்கையுடையது. சாதனாவிற்கு மாற்றாக ஒன்று உள்ளது, அதுதான் நம்பிக்கை. பயனுள்ள தேடலினால் பிறக்கும் தீர்மானம் உனக்கு இல்லையென்றால் என் கண்டுபிடிப்பின் அனுகூலத்தை எடுத்துக்கொள். அதை நான் மிக ஆர்வத்தோடு உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ இதுவரையிலும் இப்போதும் இனிமேலும் மெய்மையிலிருந்து அந்நியமாக மாட்டாய் என்றும், நீ இங்கேயே இப்போதே இருக்கின்ற பரிபூரணம் என்றும், நீ என்னவோ அந்த பாரம்பரியத்திலிருந்து உன்னை எதுவுமே இல்லாமல் செய்ய முடியாது என்றும் நான் அதிகபட்ச தெளிவுடன் பார்க்கிறேன். நீ எந்த வகையிலும் என்னை விட தனியானவன் அல்ல. அது உனக்கு தெரியாது. நீ என்னவென்று உனக்கு தெரியாது. ஆகையால் நீ என்னவாக இல்லையோ அதுவாக உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாய். எனவே ஆசையும் அச்சமும் மோசமான நிலையும் இருக்கின்றன. அதிலிருந்து தப்பிப்பதற்காக அர்த்தமில்லாத செயலை செய்கிறாய். வெறுமனை என்னை நம்பு, என்னை நம்பி வாழ். நான் உன்னை தவறாக வழிநடத்த மாட்டேன். நீ உலகம் மற்றும் அதை உருவாக்கியவருக்கு அப்பால், விழிப்புணர்வு மற்றும் அதன் சாட்சிக்கு அப்பால், எல்லா ஒப்புக்கொள்ளுதல் மற்றும் மறுத்தலுக்கு அப்பால் இருக்கும் உச்ச உயர்வான மெய்மை. அதை ஞாபகம் வைத்திரு. அதை பற்றி சிந்தி. அதன் மீது செயல்படு. எல்லா பிரிவினை உணர்வுகளையும் கைவிட்டுவிட்டு உன்னை எல்லாவற்றிலும் பார். அதன்படி செயல்படு. செயல்பாட்டுடன் ஆனந்தம் வரும். ஆனந்தத்தோடு உறுதி வரும். நீ துக்கத்தில் இருப்பதால் நீ உன்னை சந்தேகப்படுகிறாய். இயற்கையான தன்னிச்சையான நீடித்திருக்கின்ற மகிழ்ச்சியை கற்பனையால் உருவகிக்க முடியாது. ஒன்று அது இருக்கும் அல்லது இருக்காது. பரக்காரணிகள் தேவையில்லாத அமைதியையும் அன்பையும் ஆனந்தத்தையும் அனுபவப்பட ஆரம்பித்து விட்டாயானால் உன் எல்லா சந்தேகங்களும் கரைந்துவிடும். நான் உனக்கு சொன்னதை பற்றி கொண்டு அதன்படி வாழ். கேட்பவர், என்னை ஞாபகத்தால் வாழ சொல்கிறீர்களா? மகாராஜ், எப்படியானாலும் நீ ஞாபகத்தில் வாழ்கிறாய். வெறுமனை உன்னை நான் சொன்னவற்றின் ஞாபகத்தால் பழைய ஞாபகங்களை மாற்ற மட்டுமே சொல்கிறேன். உன் பழைய ஞாபகங்களின் படி செயல்படுவதை போல புதியவற்றால் செயல்பட சொல்கிறேன். பயப்படாதே. சில காலத்திற்கு பழையதற்கும் புதியதற்கும் இடையே முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். ஆனால் விடாப்படியாக உன்னை புதியதன் பக்கம் வைத்திருந்தாயானால் போராட்டம் விரைவாக ஒரு முடிவிற்கு வரும்.
அப்போது நீ மாய கருத்துக்களினால் பிறக்கும் ஆசைகள் மற்றும் மச்சங்களால் பிணைக்கப்படாத பிரயத்தனமற்ற இருத்தல் நிலையையும் தெளிவாக அறிவாய். கேட்பவர்: பல குருமார்கள் தங்கள் தலையை சுற்றி இருக்கும் துணி அல்லது தங்களின் தடி அல்லது பிச்சை பாத்திரம் அல்லது உடுத்தியிருக்கும் துணி போன்ற ஏதோ ஒன்றை தங்களின் அருளின் வெளிப்பாடாக கொடுக்கும் வழக்கத்தை கொண்டுள்ளார்கள். அதன்படி தங்களின் சீடர்களுக்கு சுயமறிதலை கடத்தவோ அல்லது உறுதிப்படுத்தவோ செய்கிறார்கள். அம்மாதிரியான பழக்கங்களில் நான் எந்த மதிப்பையும் காண்பதில்லை. சுயமறிதல் கடத்தப்படுவதில்லை, சுய முக்கியத்துவம்தான் கடத்தப்படுகிறது. உண்மையில்லாத ஆனால் வெறும் புகழ்ச்சியாக சொல்லப்படுபவைகளால் என்ன பயன்? ஒரு பக்கம் நீங்கள் சுய வடிவமைத்துக் கொள்ளும் பல குருமார்களை பற்றி எச்சரிக்கிறீர்கள், அதே சமயம் உங்களை நம்பச் சொல்லுகிறீர்கள். உங்களை விதிவிலக்கான வித்தியாசமானவர் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? மகாராஜ், நான் என்னை நம்பச் சொல்லவில்லை. என் வார்த்தைகளை நம்பி அவற்றை ஞாபகம் வைத்திரு. நான் உன் சந்தோஷத்தை தான் வேண்டுகிறேன், என்னுடையதை அல்ல. உனக்கும் உன் மெய்யான இருத்தலுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்தி தங்களை நடுவில் செயல்படுபவராக செய்பவர்களை நம்பாதே. நான் அம்மாதிரியான எதையும் செய்வதில்லை. நான் எந்த உத்தரவாதத்தையும் கொடுப்பதில்லை. நான் வெறுமனை சொல்வதெல்லாம் நீ என் வார்த்தைகளை நம்பி அவற்றை பரிசோதித்தால் அவை எவ்வளவு தீர்க்கமான உண்மை என்று நீயே காண்பாய். நீ செயலில் இறங்குவதற்கு முன்னால் ஒரு அத்தாட்சியை கேட்டாயானால் நான் தான் அத்தாட்சி என்று மட்டுமே நான் சொல்ல முடியும். நான் என் குருவின் வார்த்தைகளை நம்பி அவற்றை என் மனதில் வைத்திருந்து நான் அனைத்தையும் அணைக்கின்ற அனைத்தையும் கடந்து உள்ள முடிவற்ற மெய்மையாக இருந்தேன், இருப்பேன், இருக்கப் போகிறேன் என்று அவர் கூறியது சரி என்று அறிந்தேன். நீ கூறியதை போல நீண்ட பயிற்சிக்கான நேரமோ சக்தியோ உனக்கு இல்லை. நான் உனக்கு ஒரு மாற்று வழியை சொல்கிறேன். என் வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொண்டு புதிதாக வாழ், அல்லது பழையபடியே வாழ்ந்து துக்கத்தில் மடி. கேட்பவர்: இது மிகவும் நல்லதாக தெரிகிறது, ஆனால் அவ்வளவு உண்மையானதாக தெரியவில்லை. மகாராஜ், அறிவுரையின் எளிமையினால் தவறாக புரிந்து கொள்ளாதே. உபதேசத்தின் எளிமையால் வழி தவறி போகாதே. சுலபமானதையும் எளிமையானதையும் அசாத்தியமானதையும் நம்புவதற்கு மிகச் சிலரிடம் மட்டுமே தைரியம் உள்ளது. நீ உன் மனதின் கைதி என்றும் உன் சொந்த உருவாக்கிய கற்பனை உலகத்தில் வாழ்கிறாய் என்றும் அறிவதே ஞானத்தின் உதயம். அதிலிருந்து எதுவும் தேவைப்படாமல் அதை முழுவதுமாக கைவிட தயாராக இருப்பதுதான் மனமார்ந்த ஈடுபாடு. உன்னை உண்மையான ஏமாற்றத்தினால் பிறக்கும் அம்மாதிரியான மனமார்ந்த ஈடுபாடுதான் என்னை நம்ப வைக்கும். கேட்பவர்: நான் போதுமான அளவு துக்கப்படவில்லையா? மகாராஜ், துக்கம் உன்னை அதன் அதிகப்படியான கொடூரத்தின் அளவை பார்க்க முடியாமல் சோர்வடைய வைத்து விட்டது. உன் முதல் வேலை உனக்குள்ளும் உன்னை சுற்றியும் இருக்கும் துக்கத்தை பார்ப்பதாகும். அடுத்தது விடுதலைக்காக தீவிரமாக இயங்குவதாகும். இயக்கத்தின் தீவிரமே உன்னை வழிநடத்தும். உனக்கு அதற்கு மேலாக வேறு வழிகாட்டி தேவையில்லை. கேட்பவர்: துக்கம் என்னை சோர்வடைய வைத்து அதை பற்றி உதாசீனமாக இருக்கச் செய்கிறது. மகாராஜ், துக்கம் அல்ல, சுகம்தான் உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம். ஆராய்ந்து பார். கேட்பவர்: காரணம் எதுவாக இருந்தாலும் நான் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு மனோதிடமும் சக்தியும் கிடையாது. மகாராஜ்: இல்லை இல்லை, முதல் அடி எடுத்து வைக்க உன்னிடம் போதுமான அளவு சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு அடியும் அடுத்த அடியை எடுத்து வைக்க தேவையான சக்தியை உருவாக்கும். சக்தி விசுவாசத்தால் வரும், விசுவாசம் அனுபவத்தால் வரும். கேட்பவர்: குருக்களை மாற்றுவது சரியா? மகாராஜ்: ஏன் மாற்றக்கூடாது? குருக்கள் மயில் கற்களை போன்றவர்கள். ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்வது இயற்கையானது. ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய திசையையும் தூரத்தையும் சொல்வார்கள். ஆனால் சாஸ்வதமான குருவாகிய சத்குருவோ, நீ செல்லும் பாதையேதான், ஒருமுறை நீ பாதைதான் உன் குறிக்கோள் என்றும், நீ எப்போதும் பாதையின் மேல் ஒரு குறிக்கோளை அடைவதற்காக அல்லாமல் அதன் அழகையும் அறிவையும் அனுபவித்து மகிழ்வதற்காக இருக்கிறாய் என்றும் அறிந்தால் வாழ்க்கை ஒரு வேலையாக இல்லாமல் போய் இயற்கையானதாகவும் எளிமையானதாகவும் அதுவே ஒரு பரமானந்தமாகவும் ஆகிவிடும். கேட்பவர்: அப்படியானால் துதிக்கவோ வழிபடவோ யோகாவை பயிற்சி செய்யவோ தேவையில்லையா? மகாராஜ், தினமும் சிறிதளவு துடைப்பது குளிப்பது கெடுதல் ஒன்றும் செய்யாது. சுய பிரக்ஞை ஒவ்வொரு அடியிலும் அடுத்து என்ன செய்வதென்று சொல்லும். எல்லாமும் செய்து முடித்த பிறகு மனம் அமைதியுறும். நீ இப்போது விழித்த நிலையில் பெயரும் உருவமும்
சுக துக்கங்களும் கொண்ட ஒரு நபராக உள்ளாய். நீ பிறப்பதற்கு முன்னால் அந்த நபர் இருக்கவில்லை. நீ இறந்த பிறகு இருக்க போவதும் இல்லை. ஆதாரத்திலேயே இல்லாத நபரை உருவாக்க, அதனோடு சண்டை போடாமல் விழித்த நிலைக்கு அப்பால் சென்று தனிப்பட்ட வாழ்க்கையை ஏன் முற்றிலும் விட்டுவிடக் கூடாது? அதற்கு நபரை இல்லாமல் செய்வது என்று அர்த்தமல்ல, சரியான கோணத்தில் பார்ப்பது என்று அர்த்தம். கேட்பவர் மேலும் ஒரு கேள்வி: நான் பிறப்பதற்கு முன்னால் மெய்மையின் சுத்த ஸ்வரூபத்துடன் ஒன்றாக இருந்தேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்படியானால் நான் பிறக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்தது? மகாராஜ், மெய்யாக நீ எப்போதும் பிறக்கவில்லை, ஒருபோதும் இறக்கப் போவதில்லை. ஆனால் இப்போது நீ இருப்பதாகவும் ஒரு உடலை கொண்டிருப்பதாகவும் கற்பனை செய்து கொண்டு எது இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று கேட்கிறாய். பிரம்மையின் எல்லைக்குள் இதற்கான பதில்: ஞாபகத்தினால் பிறந்த ஆசை ஒரு உடலுக்குள் உன்னை ஈர்த்து அதனோடு ஒன்றாக இருப்பதாக உன்னை நினைக்க வைக்கிறது. ஆனால் இது ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கும் கோணத்தில் சரி. உண்மையில் உடல் என்று ஒன்றோ அதை கொண்டுள்ள ஒரு உலகமோ இல்லை. ஒரு கனவு போன்ற அதன் மெய்த்தன்மையை கேள்வி கேட்பதனால் எளிதில் இல்லாமல் போகும் ஒரு மனோநிலை மட்டுமே உள்ளது. கேட்பவர்: நீங்கள் இறந்த பிறகு மறுபடியும் வருவீர்களா? நான் நீண்ட காலம் வாழ்ந்தால் உங்களை மறுபடியும் சந்திப்பேனா? மகாராஜ், உனக்கு உடல் மெய்யானது, எனக்கு எதுவுமே மெய்யானதில்லை. நான் நீ பார்ப்பதன்படி உன் கற்பனையினால் தான் இருக்கிறேன். உனக்கு நான் தேவைப்படும் போது கண்டிப்பாக நீ என்னை மறுபடியும் பார்ப்பாய். எப்படி சூரியன் அது உதிப்பதாலும் மறைவதாலும் பாதிக்கப்படுவதில்லையோ அப்படி அது என்னை பாதிக்காது. அது பாதிக்கப்படாததால் தேவைப்படும் போது கண்டிப்பாக என்னை காண்பது அங்கு இருக்கும். உனக்கு ஞானம் அடைவதற்கான ஆசை உள்ளது, எனக்கு இப்போது இல்லை. அறிந்து கொள்ள உன்னை பேராசை கொள்ள செய்யும் பாதுகாப்பற்ற தன்மை எனக்கு இல்லை. நான் குழந்தை எப்படி ஆர்வத்துடன் இருக்குமோ அப்படி ஆர்வத்துடன் இருக்கிறேன். ஆனால் அறிந்து கொள்வதில் அடைக்கலம் போக செய்யும் பதட்டம் எனக்கு இல்லை. எனவே நான் மறுபடியும் பிறப்பேனா அல்லது உலகம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இம்மாதிரியான கேள்விகள் அச்சத்தினால் பிறப்பவை. தொடரும். ஓம்.